உனக்கு என்னப்பா அப்படின்றது வந்து உங்களுக்கு ஹேவ் யூ ஹர்ட் பீப்புள் சே திஸ் டு யூ? இப்போ ஜென்ரலாக ஒரு பையன் ஒரு தப்பு பண்ணுறதுக்கும் நான் ஒரு தப்பு பண்ணுறதுக்குமே அங்கே ஒரு வித்தியாசம் இருந்திருக்கு. ஆனால் என்ன திட்டம் ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா ஆகிடும். உங்கள் அப்பா ஆக்டர்ன்றனால நீ நினச்சதெல்லாம் ஸ்கூலில் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு வேர்டு இருக்கும். எனக்கு அது எப்போவுமே இந்த வீட்லலாம் சொன்னப்போ என்ன சொன்னாங்க? ரியாக்ஷன் எப்படி இருந்தது? தான் டைட்டில் யூத். பொலிட்டிக்கலி அப்பா வந்து விஜய் சாரை பற்றி இப்படி பேசிகிட்டு இருக்காரு, நீ இப்படி டைட்டில் இப்படி பண்ணுற, இது அப்படியே இதுவாக இருக்குன்னு சொல்லும்போது இது இப்படி ஒரு டைட்டில், ஒரு பெரிய ஹீரோடைய டைட்டில் வந்து எனக்கு கிடைக்குதுன்ற அப்போ வந்து இதில் எனக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் இருக்குது. அம்மான்றவங்க உங்க லைஃப்ல வந்து எந்த ஒரு பசில்? அம்மான்றவங்க இல்லாமல் ஒரு லைஃப் என்னன்னு என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியல. இன் எனி ஆஸ்பெக்ட் மெனி மதர்ஸ் ஆர் சாக்ரிஃபைசிங் ஃபார் த சில்ட்ரன்ஸ்ன்றது தான் இங்கே அதிகமாக இருக்குது. நீங்கள் எப்படி இவ்வளோ மெச்சூராக ஆனீங்க? இது வந்து இது வந்து 99th பாட்காஸ்ட், ஓகேவா? என்னோட வேலையே வந்து இதான் 99th பாட்காஸ்ட். சரி, யாரையாவது ஒருத்தவங்க முன்னாடி பேச விட்டு 100 அப்படி டிடிங் டிடிங் டிடிங். ஆடுவேன்றது நீங்கள் ஜோடியில் வந்து எங்களுக்கு ஆடி காமிச்சிங்க. பாடுவேன் அப்படின்றதுனால எங்களுக்காக ஒரு 2 வரிகள் பாடினீங்கன்னா நாங்கள் எல்லாம் சந்தோஷமாக இருப்போம். ஹாப்பியாக இன்னைக்கு வந்து சட்டரை மூடிட்டு தேங்க்யூ. இல்லை, புதுசா பிறந்த ஃபீலிங்குமா, சிரிச்சா ஹார்ட் ஹீலிங்குமா, கனகா லவ் காலிங்குமா, என்ன லெஃப்ட் ஹேண்ட்ல டீலிங்கு பண்ணாதம்மா.